ஐயா வணக்கம். நான் வந்து வேலூர் சத்வாச்சாரியன்னு பேசுகிறேன். இப்போ வந்து மத்திய அரசு வந்து மானிய கேஸ் சிலிண்டர் ஏற்றிட்டாங்க. இதனால அத்தியாவசிய பொருட்கள் வந்து விலைவாசி ஏறும். ரெண்டாவது, இப்போ சாதாரண சிறு தொழில் வியாபாரி வந்து டீ கடை வச்சுக்கணும்னா 10 ரூபா டீ விற்கிறோம். இப்போது கேஸே வந்து 21 நாளில் புக் பண்ணால் வந்து ஒரு மாதம் கழிச்சே வருது. ரெண்டாவது விஷயம்னா 10 ரூபா டீ விற்கிறது 15 ரூபா ஆக்கணும். இதனால் நடுத்தர மக்களோ ஒரு ரிக்ஷா ஓட்டுற தொழிலாளியோ ஆட்டோ தொழிலாளரோ பாதிக்கப்படுவாங்க. இதனால் மத்திய அரசு வந்து இது உண்டு கேஸ் சிலிண்டர் வழியே மறுசீரமைப்பு பண்ணணுன்னு என்னுடைய வியாபாரி சார்பாக தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன். கேஸ் வந்து விலை ஏறாது, பெட்ரோல் டீசல் ஏறாது சொல்கிறாங்க, கட்டுப்பாட்டு வராதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இல்லையே, எங்கே பார்த்தாலும் பெட்ரோல் டிமாண்டாக தான் இருக்குது. எந்த பங்கு பார்த்தா இல்லைன்றாங்க. கேஸு குறிப்பிட்ட நேரத்தில் வரமாட்டேது. முக்கியமாக இப்போ நம்ம 21 நாள் புக் பண்ணாக்கா 25ஆவது நாள் 2 நாள்லேயே வரும். பட் வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு தெரியாது. இது வந்து மத்திய அரசு தான் வந்து ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏங்க கடைக்கு யூஸ் பண்ணுற சிலிண்டரை வந்து ரேட்டில் ஏற்றிட்டீங்க. ரொம்ப தட்டுப்பாடு ஆகி போச்சுங்க. 10 கேட்குறதுல 5 தான் கொடுக்குறாங்க. இப்படி இருந்தாக்கா எப்படிங்க கடை நடத்துறதுனாங்க? நாங்களே வந்து ரேட்டெல்லாம் எதுவும் ஏற்றத்தான் தொழில் செய்கிறோங்க. 10 ரூபா டீ விற்கிறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சிலிண்டர் மேலே 1200, 1300, 100 எக்ஸ்ட்ரா, 150 எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. அது தட்டுப்பாடு இருக்குது. இப்படி இருந்தால் தொழில் செய்யட்டா இல்லை கடை இஷ்டம் விடுறதான்னு தெரியலிங்க. வர உண்மையின் பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ்.